இத்தனை ஆண்டுகள் ஏக இறைவனை நினைவு கூர்ந்து மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த இப்ராஹிமுக்கு அவருடைய வேண்டுகோளுக்கு இடையே ஒரு குழந்தையை நாம் கொடுத்து விட்டோம். தன்னை மறந்து தன் குழந்தையின் மீது மொத்த பாசத்தையும் வலிமையும் இவர் காட்டிவிடுவாரோ என்று இறைவன் அவரை சோதனைக்கு உட்படுத்தினார். அந்த சோதனை தான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய கனவில் ஒரு காட்சி காட்டப்படுகிறது. என்ன காட்சி? கனவு காட்சி. அந்த தன்னுடைய மகன் வளர்ந்து ஓரளவுக்கு பருவத்தை அடைகிற நிலையை அடைந்த இஸ்மாயில் என்கிற அந்த மகனை அறுத்து பலியிடுகிற ஒரு காட்சி, கனவு காட்சி. நமக்கு அப்படி ஒரு காட்சி கனவில் ஏற்பட்டால் நாம் செய்ய மாட்டோம். செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் விளங்கியிருக்கிறோம். நபிமார்களுக்கு காட்டப்படுகிற கனவை பொறுத்தவரை அது ஒரு இறை கட்டளை என்பதை நாம் விளங்கியிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கமும் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. இறைவன் நமக்கு இந்த கட்டளையை கனவு காட்சியாக காட்டுகிறான் என்று புரிந்து கொண்ட இப்ராஹிம் தன்னுடைய மகனிடத்திலே கருத்து கேட்கிறார். அன்பு மகனே, யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு ஃபன்துர் மாதா தரா. என் அன்பு மகனே, உன்னை அறுப்பதாக கனவிலேயே நான் காட்டப்பட்டேன். நீ என்ன கருதுகிறாய் இந்த காட்சியை பற்றி என்று தன்னுடைய மகனிடத்திலே இப்ராஹிம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு இஸ்மாயில் என்கிற அவரது மகன் சொன்னார், யா அபதி இஃப்அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். இறைவா, என் அன்பு மகன், என் அன்பு தந்தையே, இறைவன் அப்படி ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டியிருப்பான் என்று சொன்னார். தாராளமாக அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உரிமையாளர்களுடைய பட்டியலில் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி அவருடைய மகன் தந்தைக்கு ஒருபடி மேல் அவருடைய ஆலோசனைக்கு மறுமொழி சொன்னார்கள். தன் தனையரை அழைத்துக் கொண்டு, இஸ்மாயிலை அழைத்துக் கொண்டு இப்ராஹிம் அவர்கள் அறுப்பதற்காக வேண்டி நடத்தி கூட்டிச் சென்றார்கள். அறுக்க முற்படுகிற போது இறைவன் பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து ஒரு ஆட்டை அவருக்கு இறக்கி கொடுத்தார். அந்த ஆட்டை இப்ராஹிம் நபி அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கிறிஸ்தவ சமுதாயம் அவர்கள் நம்பிக்கொள்கிற, இன்றைக்கு சொல்லப்படுகிற, இன்றைக்கு கையில வைத்துக் கொண்டிருக்கிற பைபிளிலும் கூட இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சோதனை உலக வரலாற்றில் எந்த இறை தூதருக்கும் இருந்தது கிடையாது, நிகழ்ந்தது கிடையாது. இந்த சோதனையில் இப்ராஹிம் என்கிற இறை தூதர், இறைவன் நம்மை சோதிக்கிறான், இதிலும் நான் வென்று காட்டுவேன் என்று சொல்லி அந்த சோதனைக்கு ஆளானார்கள். அந்த சோதனையிலே, அந்த பரீட்சையிலே அவர் வெற்றி பெற்றார் என்பதை நான் முன்னர் சுட்டிக்காட்டிய இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் இன்றைய பெருநாளை முன்னிட்டு நமக்கு முன்னிற்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு. இது மட்டும்தான் இப்ராஹிமுக்கு சோதனையாக ஏற்பட்டதா? இதையெல்லாம் தாண்டி இதற்கு முன்னரும் பல சோதனைகள் ஒத்த ஒரு மனிதராக இருந்து இந்த சத்தியத்தை, பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் கடவுள் ஒன்றே ஒன்றுதான். அந்த கடவுளுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. அந்த கடவுளுக்கு பிள்ளை இல்லை, பெண்டாட்டி இல்லை. அந்த கடவுளுக்கு பெற்றோர்கள் இல்லை. அந்த கடவுளுக்கு சாவு இல்லை. அந்த கடவுள் நிரந்தரமானவன், என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவன். அவன்தான் வழிபாட்டுக்கு சொந்தக்காரன். அவன் அல்லாத எந்த சக்தியும் இந்த உலகத்தில் கடவுளாக இல்லை, எதுவும் கடவுளாக இருப்பதற்குரிய அருகதையில் இல்லை என்கிற இந்த ஓரிரை கோட்பாட்டை தனி மனிதராக இருந்து கொண்டு இவரால்
அந்த சமுதாயத்திலே எடுத்து வைத்தார்கள். எப்படிப்பட்ட எதிர்ப்பிற்கும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ஏகத்துவத்தை தங்களுடைய உயிர் மூச்சாக சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலேயே எத்தனை எதிர்ப்புகள்! இந்த எதிர்ப்புகளை எல்லாம் கண்டு நம்முடைய ஈமான் என்கிற இதயம் சில நேரங்களில் இன்னும் அங்குமாக ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைய பெருநாள் ஒரு முன்னுதாரணம். எல்லோரும் தமிழகத்திலே 17ஆம் தேதி பெருநாள் கொண்டாடிவிட்டார்கள். என் பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டாடிவிட்டான், என் மேல வீட்டுக்காரன் கொண்டாடிவிட்டான், என் வட்டாரமே கொண்டாடிவிட்டது, என் ஊர் ஜமாத்தார்கள் கொண்டாடிவிட்டார்கள். நான் மட்டும் தனித்திருக்கிறேன். என்ன இது பெருநாள்? இது பெருநாளா இல்ல கருநாளா என்கிற அளவுக்கு நம் சொந்தங்களுடைய இதயத்திலே ஒரு வகையான காயம் ஏற்பட்டு அது அவர்களுடைய முகத்திலே வெளிப்பட்டதை நம்மால் உணர முடிந்தது. தாய்மார்களும் சரி, சகோதர சகோதரிகளும் சரி, இது நமக்கு ஒரு சோதனை என்று எடுத்துக்கொண்டார்கள். நாம் மக்களுடைய திருப்திக்காக, என் வட்டாரத்திற்காருடைய திருப்திக்காக, ஏன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஜமாத்து பெரியவர்களுடைய திருப்திக்காக இதை நான் செய்யவில்லை. அண்டங்களின் அதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய திருப்தி நாம் செய்கிற சின்ன இறை வழிபாடாக இருந்தாலும் அதற்கு வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதற்கு மரியாதை வேண்டும், அல்லாஹ்வுக்கு அதற்கு கூலி வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோள். வேறு எந்த குறிக்கோள் நமக்கு இல்லை. வேறு எதுவும் இருந்திருந்தால் இத்தனை கலைஞர்களுக்கு மத்தியில், இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை நினைப்பதற்காக இன்றுதான் சரியாக துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் என்று சொல்லி இங்கு நாம் அணிவகுத்திருப்போமா? நிச்சயமாக இருக்க மாட்டோம். கடந்த 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி, நவம்பர் 7ஆம் தேதி தமிழகம் முழுக்க பிறை பார்க்கப்பட்டது. காரணம், துல்காதா மாதத்துடைய 29ஆம் நாள் பிறை பார்க்க வேண்டும் என்று இறை தூதர்கள் கட்டளையிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு மாதம் 29இல் பிறையை பார்த்து மாதத்தை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்ற கட்டளைக்கிணங்க நாம் பிறையை பார்த்தோம். ஜல் புயல் காரணத்தினால் தமிழகம் முழுக்க எங்குமே பிறை தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? இறை தூதருடைய வழிகாட்டுதல் என்ன? மாதத்தை 30ஆக பூஜையாக்க வேண்டும். 8ஆம் தேதி, நவம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை துல்காதா மாதத்துடைய 30ஆம் நாளாக பூர்த்தி செய்துவிட்டு நவம்பர் 9ஆம் தேதி துல்ஹஜ் மாதத்துடைய 1ஆம் நாளாக, செவ்வாய்க்கிழமை 1ஆம் நாளாக நாம் கழித்து இன்றைக்கு 10ஆம் நாளில் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிலர் கேள்விகள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஏன் பக்கத்து மாநிலத்தில் உள்ள பிறையை ஏன் ஏற்றி கேட்கக்கூடாது? இந்த கேள்வி நாம் அவர்களுக்கு கேட்கிறோம். கேள்வி கேட்கிறவர்களை பார்த்து ஒரு கேள்வி. இதற்கு முன்னர் கொண்டாடிய பெருநாட்கள் எல்லாம் நோன்பு பெருநாள் இருந்தாலும் சரி, அதற்கு முன்னர் அஜி பெருநாள், அதற்கு முன்னர் உள்ள நோன்பு பெருநாள் இருந்தாலும் சரி, நமக்கு அண்டை மாநிலவாதிகளுக்கு கேளாது. உங்களோடு புதுசாக பெருநாளும் நோன்பை கொண்டாடினார்களா? இல்லையே. உங்களுக்கு முன்னாடி பெருநாள் கொண்டாடினார்கள், உங்களுக்கு முன்னாடி நோன்பு வைத்தார்கள். மாநிலங்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பெருநாள் கொண்டாடவில்லை. உங்களுடைய மனமாற்றங்களுக்காக வேண்டி, மற்றவர்களுடைய திருப்திக்காக முன்னவர்கள் அஜி பெருநாள், அதற்கு முன்னர் உள்ள நோன்பு பெருநாள் இருந்தாலும் சரி, நமக்கு